இன்றைய திருப்பலி வேதாகம வாசகங்கள். பாஸ்கா காலம் 7வது வாரம், புதன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வரையுள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியடையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. எவனுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தைகள். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பேரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாத போது அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன்.
அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவாக்குத்துகள். தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். யோவான் 16:27. இன்றைய இறைவாக்குத்துகள். தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். யோவான் 16:27. இன்றைய சிறிய வேளை ஜெபம். பயிற்சி கொடுத்து தம் சீடர்களை வளர்த்த இறைவா, இன்று பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ள நல் மனதை தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வேளை ஜெபம். பயிற்சி கொடுத்து தம் சீடர்களை வளர்த்த இறைவா, இன்று பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ள நல் மனதை தாரும். ஆமேன். இன்றைய துதி. அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று எனது வாழ்க்கையை ஒளி வீச அழைக்கும் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13:43. இன்றைய துதி. அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று எனது வாழ்க்கையை ஒளி வீச அழைக்கும் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13:43. ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, இஸ்ரவேலரின் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றேன். பாவிகளை மனமாற்றி புது வாழ்வு கொடுப்பவரே, உம்மை புகழ்கின்றேன். தூய ஆவியால் என் உள்ளத்தை என் வாழ்வை மகிழ்வித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றேன். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று இன்றைய இறைவார்த்தையால் என்னை உறுதிப்படுத்தி, உமது ஊழியனாய் நான் என்றும் நிலைத்திருப்பேன் என்றும் கிருபை கூறுகின்ற தயவிற்காக நன்றி கூறுகின்றேன். இயேசுவே, நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை என்று தூய பவுல் அரையுரையாக உயிருள்ள வார்த்தையில் வாசிக்கும் நான், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உம்மை பற்றி மக்களுக்கு அறிவிக்கவும் துணிவோடு உமக்காய் சான்று பகிர்ந்து சாட்சிய வாழ்வு வாழவும் அருள் தாரும். ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவர் வழியாக நான் வழிநடத்தப்படவும் அவரின் பாதுகாப்பால் பாவத்தை விட்டு தூரம் செல்லவும் அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இரவு ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். உங்கள் பேச்சுக்களினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள். மலாக்கி 2:17. இன்றைய திருப்பாடல். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் வலிமைமிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேலுள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. திருப்பாடல் 68 28 முதல் 29 மற்றும் 32 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்புள்ள இயேசுவே, எங்களின் ஆன்மாவின் மீட்புக்காகவும் உமது திருவழியில் நடப்பதற்காகவும் இன்று ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்தருளினீர். இந்த நாள் முழுவதும் எங்களை உமது தூதர்களின் பாதுகாப்பிலும் அன்னை மரியின் அன்பான அரவணைப்பிலும் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேச்சுகளினாலும் செயல்களினாலும் உம்மை சோர்வடைய செய்யாமல் உமது சாட்சிகளாய் வாழ நீர் தந்த கிருபைக்காக நன்றி. பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்ற உம் வார்த்தையின்படி இன்று நாங்கள் பிறருக்கு செய்ய முடிந்த நன்மைகளுக்காகவும் எங்களை சூழ்ந்திருந்த உமது
நன்மைகளுக்காகவும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இன்று நாம் செய்த தவறுகளை நினைத்து அமைதியாக மன்னிப்பு கேட்போம். எங்கள் பலவீனங்களை அறிந்தவரே, இன்று ஒருவேளை எங்கள் வார்த்தைகளினாலோ எண்ணங்களினாலோ செயல்களாலோ உம்மை நாங்கள் சோர்வடைய செய்திருந்தால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை கழுவி தூய்மையாக்கும். திருமுகத்தை தேடாமல் உமது திருவழியை விட்டு நாங்கள் விலகி சென்ற தருணங்களை மன்னியும். பாவத்தை விட்டு நாங்கள் முற்றிலும் விலகி முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் உம்மை மட்டுமே அன்பு செய்ய எங்களுக்கு அருள் புரியும். இறைவா, இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் எங்கள் உறவினர்களையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் உறங்கச் செல்லும் போது தீய சக்திகளின் எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடி உமது தூதர்களின் கோட்டையை எங்களை சுற்றி எழுப்பியருளும். எங்கள் இல்லத்தில் உமது தெய்வீக பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் நீங்கி உமது அன்பு எங்களை ஒன்றிணைப்பதாக. கவலைகளினாலும் அடுத்த நாளை பற்றிய பயத்தினாலும் கடன் சுமைகளினாலும் சோர்ந்திருக்கும் எங்கள் உள்ளங்களுக்கு உமது விண்ணக அமைதியை தாரும். நம்பிக்கையை தருகின்ற நல்லமுதே, உமது இறக்கைகளின் நிழலில் நாங்கள் எவ்வித பயமின்றி நிம்மதியாக கண் வளர செய்தருளும். தூக்கமின்மையால் அவதிப்படுவோருக்கு இந்த இரவில் நல்ல ஆழமான உறக்கத்தை தந்தருளும். இந்த இரவில் வீடின்றி வீதிகளில் தங்குவோர், குளிரிலும் மழையிலும் வாடுவோர், உணவின்றி தவிப்பவர்கள் அனைவர் மீதும் உமது வல்லமை மிக்க கரத்தை நீட்டியருளும். ஆதரவற்ற முதியோர்கள், அனாதை குழந்தைகள், தனிமையில் வாடி அழுகின்ற ஆன்மாக்கள் அனைவருக்கும் நீரே துணையாக இருந்து தேற்றியருளும். அவர்களுக்கு தேவையான நல்லுள்ளங்களை அனுப்பி உதவி செய்தருளும். உடல் நல குறைவினாலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வேதனைப்படுபவர்களை உமது காயப்பட்ட கரங்களால் தொட்டு குணமாக்கியருளும். குறிப்பாக இந்த இரவில் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள், கடுமையான வலியினால் தூக்கமின்றி தவிப்பவர்கள், இவர்கள் மீதும் உமது இரக்கத்தின் பார்வையை திருப்பியருளும். அவர்களின் பலவீனங்களை நீக்கி புது பலனை தந்தருளும். இறைவா, உலகெங்கும் போர் மற்றும் வன்முறையினால் பாதிக்கப்பட்டு பயத்தோடு இரவை கழிக்கும் அப்பாவி மக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் தாரும். நிலநடுக்கம், புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களையும் எங்கள் உலகையும் பாதுகாத்து கொள்ளும். இரவில் பயணம் செய்யும் அனைவரையும் உமது தூதர்களின் பாதுகாப்பில் பத்திரமாக வழி நடத்தும். ஆண்டவரே, மலாக்கி தீர்க்கதரிசி வழியாக நீர் எச்சரித்தது போல எங்கள் தவறான பேச்சுகளினாலும் சுயநலமான வாழ்வாலும் உம்மை சோர்வடைய செய்யாதிருக்க கிருபை தாரும். எங்களின் ஆன்மாவின் மீட்புக்காகவே நீர் எங்களை நடத்துகிறீர். இந்த இரவில் எங்கள் ஆன்மாவை உமது தூய இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கும். நாளை நாங்கள் விழித்தெழும் போது பாவ சோதனைகளை வெல்லும் புதிய ஆவியையும் உமது திருமுகத்தை தேடும் புதிய தாகத்தையும் எங்களுக்குள் ஊற்றியருளும். ஏசுமரி சூசே, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். நாங்கள் உறங்கினாலும் எங்கள் உள்ளம் உம்மை போற்றி கொண்டிருக்கட்டும். தூய்மையான எண்ணங்களோடும் புதுப்பிக்கப்பட்ட ஆன்மாவோடும் உமது மாட்சியை பாடும் வல்லமையோடும் நாளை ஒரு புதிய விடியலை காண எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.